ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில எங்க ஆச்சி சக்கை கிடைச்சின்னு சொல்லிட்டு சக்கை கொண்டு வந்தாங்க. சக்கைய பார்த்தா நமக்கு சும்மா இருக்க தோணுமா? எங்க அம்மா பார்த்தோன்னே சொல்லியாச்சு, இன்னைக்கு நம்ம சக்கை பணியாரம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த சக்கை பயங்கர ஃபேமஸ். எல்லாருக்குமே சக்கைனா நல்லா பிடிக்கும். அதுவும் இது என்ன சக்கைன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சக்கை. செம்பருத்தி சக்கையை சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேன் போல இருக்கும். சக்கை பணியாரம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பூவரசி இலையில தான் செய்வோம். அதுதான் நல்ல மணமாக இருக்கும். அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து வாழை இலையிலையும் செய்வாங்களாம். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்க வாழை இலையில செஞ்சது கிடையாது. பூவரசி இலையில தான் நாங்க செய்வோம். சக்கை பணியாரம் செய்யறதுக்கு தேவையானது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, புழுங்கரிசி, சர்க்கரை, தேங்காய், ரொம்ப முக்கியமா தேவையானது வந்து சக்கை. இது இவ்வளவும் இருந்தா நீங்க வந்து அழகா செஞ்சிடலாம் சக்கை பணியாரம். அதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல யார் வீட்லயாவது பூவரசி இலை இருந்ததுன்னா அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாழை இலையிலையும் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அரிசியை நல்லா காய வச்சு நல்லா பொடிச்சு மாவு மாதிரி ஆக்கிடணும். அதே போல சக்கையும் நல்லா குட்டி குட்டியா நறுக்கிடணும். அந்த சர்க்கரையும் வந்து நல்லா பொடி பொடியா நறுக்கி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடிச்சு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி மாற்றணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து இந்த அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு வந்து தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு நல்ல பதத்துக்கு வந்துடும். சக்கை பணியாரம் செய்யறது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. வீடியோவில் பார்க்கறதுக்கு நல்லா குடுக்குடுன்னு ஓடின மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம நேரில் செய்யறதுக்கு அவ்வளோ ஸ்பீடாலாம் செய்ய முடியாது. ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராசஸ் நடக்கும். இன்னொன்று அது அவிஞ்சி வரதுக்குள்ளே நம்ம உயிர் போயிடும். அவ்வளோ ஸ்லோவாக தான் அவிஞ்சி வரும். இது செய்யறதுக்கு நாங்கள் எங்கள் ஆச்சி ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று எங்கள் அம்மாவும் சேர்ந்து செஞ்சாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு முடிஞ்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏலக்காவையும் சுக்கையும் கொஞ்சம் இடித்து போட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் கூட கொஞ்சம் மணமாட்டு நல்லா இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இனி அடுப்பில் வச்சு எடுக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் வேலையும் கிடையாது. இனி அந்த இலையில கொஞ்சம் அப்படி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் சக்கையை வைக்கணும். சக்கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சீனி கூட கொஞ்சம் இனிப்புக்கு வேண்டி சீனியும் போட்டு அந்த இலையை மடக்கி இட்லி குட்டுவத்தில் வச்சு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. இந்த சக்கை பணியாரம் செய்யும்போது எனக்கு என் காலேஜ் ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வந்தான். போன வாட்டி செஞ்சப்போ நான் காலேஜில் அவனுக்கு கொண்டு போயிருந்தேன். அவன் சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லியிருந்தான். இந்த வாட்டி செஞ்சப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க முடியாது பார்த்தீங்களா, நான் காலேஜெல்லாம் முடிச்சாச்சுல. அதனால் வந்து நம்ம பக்கத்து வீட்டிலலாம் எப்போவுமே செஞ்சால் கொடுப்போம்ல, அது போல் ஏர்லீனுக்கு, ஷைனி அக்காவுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். லதாக்கும் கொடுத்துருது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஏர்லீனுக்கு நல்லா பிடிச்சின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னாலாம். அவ்வளோதான் மக்கா இந்த வீடியோ. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.